எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. நாங்கள் இப்போ ராமேஸ்வரம் கோயிலுக்கு போயிருந்தோம் ஞாயிற்றுக்கிழமை. இது வந்து உட்பிரகாரம், ராமேஸ்வரம் கோயிலுடைய உட்பிரகாரம். இதில் சிற்பங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அது ஃபுல்லாகவே வந்து கல்லுலே எல்லாம் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கல், எல்லாமே கல்லுலே பண்ணியிருக்காங்க. எப்படி இவ்வளோ நுணுக்கமான வேலைகளை வந்து எப்படி அந்த காலத்தில் பண்ணாங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம கோயிலுக்கெலாம் போகும்போது நீங்கள் இதெல்லாம் கவனிச்சிருக்கீங்களா எல்லோரும்? எந்த ஒரு தொழில்நுட்ப வசதியும் இல்லாத காலத்தில் எப்படி இவ்வளோ பெரிய தூணை கொண்டாந்து நிப்பாட்டினாங்க, எங்கேருந்து கொண்டு வந்தாங்க? இல்லை நினைக்க நினைக்க எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு அங்கங்கே சில இது எடுத்திருக்கேன், வீடியோ எடுத்திருக்கேன். பாருங்கள், நீங்களும் பார்த்து அதை சந்தோஷப்படுங்க. இங்கே பாருங்கள், இந்த சிங்கத்தோட முகம்லாம் எப்படி வடிவமைச்சாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா மோரார்லெஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. ஒரு சில இடங்களில் மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருக்குது. எல்லாம் வந்து அப்படியே ஒரே ஈவனாக இருக்குது. அப்படியே இதெல்லாம் எப்படி தூக்கி நிப்பாட்டினாங்க என்ன ஒன்றுமே புரியல. ஆச்சரியந்தான், ரொம்ப ரொம்ப ஆச்சரியந்தான். நம்ம சிற்பக்கலைக்கும் இந்த இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கல்லெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நுணுக்கமாக வேலைப்பாடுகள் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இன்னும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் பாருங்களேன் அப்படியே இருக்குது பாருங்கள். நம்ம போகிறவங்க அதை நம்ம சேதப்படுத்தக்கூடாதுப்பா. போகிறவங்க யார் கோயிலுக்கு போனாலும் சரி, கோயிலை தயவுசெய்து அசுத்தப்படுத்தாதீங்க, இந்த இதிலலாம் கிறுக்காதீங்க, எழுதாதீங்க. நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த இந்த பொக்கிஷங்களை நம்மளும் பாதுகாத்தா தான் நமக்கு வரக்கூடிய தலைமுறையும் அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. ஓகேப்பா. எல்லாருக்கும் நேரம் கிடைக்கும்போது போக வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த மாதிரி கோயில்களுக்கெலாம் போய் இது குழந்தைங்களுக்கு இதெல்லாம் எடுத்து காட்டுங்க, சொல்லுங்கள். ஓகேப்பா. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.